பிரித்தானியாவில் ஓராண்டுக்கும் குறைவான சிறை தண்டனைகளை ரத்து செய்யும் வகையில் தொழிலாளர் கட்சி கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்தினால் சுமார் 12,000க்கும் மேற்பட்ட கடை திருடர்கள் சிறைக்கு செல்வதிலிருந்து தப்பிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. சிறைச்சாலைகளில் நிலவும் இடநெருக்கடியை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் இது குற்றவாளிகளுக்கு சாதகமாக அமையும் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கடந்த மாதம் நடைமுறைக்கு வந்த இந்த சட்டத்தின்படி மிக முக்கியமான அல்லது விதிவிலக்கான காரணங்கள் இருந்தால் மட்டுமே ஓராண்டுக்கு குறைவான சிறை தண்டனை விதிக்கப்படும். தற்போது சிறையில் உள்ள கடை திருடர்களில் 98% இந்த புதிய சட்டத்தின் கீழ் சமூக தண்டனை பெறவே தகுதியுடையவர்கள் என நீதி அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. லண்டனின் மேயர் சாதிக் கான் மற்றும் உள்துறை செயலாளர் ஷபானா மஹ்மூத் ஆகியோர் கடை திருட்டுகளை தடுக்க தவறவிட்டதாக மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் போன்ற முன்னணி நிறுவனங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. குற்றவாளிகள் தற்போது அதிக துணிச்சலோடு திட்டமிட்ட ரீதியிலும் கடைகளை தாக்குவதாகவும் பணியாளர்களை அச்சுறுத்துவதாகவும் வணிக நிறுவனங்கள் கவலை தெரிவித்துள்ளன. எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் நிழல் உள்துறை செயலாளர் கிறிஸ் ஃபில்ப் இந்த சட்டத்தை கடை திருடர்களுக்கான சாசனம் என்று விமர்சித்துள்ளார். ஓராண்டுக்கும் குறைவான தண்டனைகள் ரத்து செய்யப்படுவதால் மீண்டும் மீண்டும் திருடும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்காது என்றும் இதனால் குற்றங்கள் கட்டுக்கடங்காமல் போகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். லண்டனின் சில பகுதிகளில் சமூக ஊடகங்கள் வழியாக ஒருங்கிணைக்கப்படும் இளைஞர் கும்பல்கள் கடைகளை சூறையாடும் சம்பவங்கள் அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளன.